விவசாயம் 3 வகைப்படும். கெமிக்கல் விவசாயம், இயற்கை விவசாயம், தமிழர் விவசாயம். கெமிக்கல் விவசாயத்தை பத்தி உங்களுக்கே தெரியும். சமீபமாக இயற்கை விவசாயத்தை பத்தி நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. ஆனா அதையும் தாண்டி தமிழர் விவசாயம்னு ஒண்ணு இருக்குதுங்க. இந்த தமிழர் விவசாயத்தை கற்றுக் கொடுப்பதற்காக ஒரு 5 நாள் விருப்பத்தொகை ஆன்லைன் வகுப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குங்க. தினமும் 1 மணி நேரம், 5 நாள் நீங்க தமிழர் விவசாயத்தை கத்துக்கலாம். மீண்டும் சொல்கிறேன், இது இயற்கை விவசாயத்தை விட ஒருபடி மேல. என்னை பொறுத்தவரை ஒரு பள்ளியில் விவசாய பூமி இல்லைன்னா அது பள்ளியே இல்லை. பள்ளியில் விவசாயத்தை பாடத்திட்டமாக இருக்கும் பள்ளியே சிறந்த பள்ளி. சிறந்த பள்ளியில் அதான் பள்ளி, மத்தெல்லாம் பள்ளியே இல்லை. குழந்தைகளுக்கு பள்ளியில விவசாயத்தை சொல்லி தரணுங்க. அதனால இந்த விவசாய வகுப்புல, இந்த தமிழர் விவசாய வகுப்புல யாரு கலந்துக்கலாம்னு கேட்டா எல்லாருமே கலந்துக்கலாம். வயசானவங்க, ஐடில வேலை செய்யறவங்க, டாக்டர், வேலை செய்யாதவங்க, பிசினஸ் பண்றவங்க, குழந்தைகள், மாணவர்கள், ஆசிரியர்கள் எல்லாம் கலந்துக்கலாங்க. எதுக்குன்னா தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்கு. உங்களை விவசாயம் பண்ண சொல்லல, இடம் வாங்க சொல்லிங்க. இது ஒரு அறிவியல், சயின்ஸ், பேசிக் சயின்ஸ், எசென்சியல். அதனால தமிழர் விவசாயம் அப்படிங்கிற ஒரு 5 நாள் வகுப்புல எல்லோரும் கலந்துக்குங்க. இது ஒரு நாலேஜ், அறிவு. இந்த வகுப்பு செப்டம்பர் 22ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை மற்றும் அக்டோபர் 27ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை ஆன்லைன் மூலமாக நடைபெறுகிறது. இந்த வகுப்புல நீங்க கலந்துக்கணும்னா anatomictherapy.orgங்கிற வெப்சைட்ல போய் ப்ரோக்ராம் ஃபைண்டர் அல்லது சர்ச் பட்டன்ல போய் தமிழர் விவசாயம் அப்படின்னு டைப் பண்ணி நீங்க அதுல விருப்பத்தொகை செலுத்தி பதிவு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு லிங்க் வரும். தமிழர் விவசாயம் கற்றுக்கொள்ளுங்கள்.